அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நம்ம தமிழ்நாடு காவல்துறையை பற்றியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பற்றியும் ஒரு பார்வை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம இந்திய போலீஸை பற்றி நம்ம நாட்டில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையை சொல்லிவிட்டு நான் அடுத்ததாக சம்பவத்துக்குள்ளே போகிறேன். சர்வதேச அளவில், உலக அளவில் எந்த நாட்டை சார்ந்த போலீஸ் ரொம்ப புத்திசாலியாக, ரொம்ப வீரம் நிறைந்த போலீஸாராக இருக்கிறார் என்பதை கண்டறிவதற்காக உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஒரு ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் ஒரு முரட்டு சிங்கம் ஒன்று இருக்குது. அதை அடக்கி, அதை ஒடுக்கி, அதை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு போட்டி வைக்கப்படுது. அப்போ அந்த சிங்கத்தை அடக்குவதற்காக முதல்ல அமெரிக்கா போலீஸ் வராங்க. நாங்கள் போய் அந்த சிங்கத்தை அடக்கி ஒடக்கி கொண்டு வரோம் பாருங்கள் அப்படின்னு அமெரிக்கா போலீஸார் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் 2 நாள் கழித்து வராங்க. எங்களால் அந்த சிங்கத்தை அடக்க முடியலை, அந்த சிங்கத்தை எங்களால் பிடிக்க முடியலை அப்படின்னு தோல்வியை ஒப்புக்கொள்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஜப்பான் நாட்டை சார்ந்த காவல்துறை அதிகாரியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் போய் அதை பிடிச்சிட்டு வரோம் பாருங்கள், அடக்கி கொண்டு வரோம் பாருங்கன்னு ஜப்பான் நாட்டை சேர்ந்த போலீஸ்காரங்கள்லாம் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. பிறகு போய் ஒரு 3 நாள் கழித்து திரும்பி எங்களால் பிடிக்க முடியல, அதை அடக்க முடியல என்று ஒரு தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள். அடுத்ததாக நம்ம இந்திய நாட்டு போலீஸு காட்டுக்குள்ளே போகிறாங்க. நாங்கள் போய் பிடிச்சி கொண்டு வரோம் பாருங்கள் அப்படின்னு. போய் 1 வாரமாச்சு, போன போலீஸாரை காணலை. உடனே இந்த போட்டி நடத்திய அந்த நடுநிலையாளர்கள்லாம், ஆஹா என்ன ஆனாங்கன்னு தெரியலையே, வாங்க போய் பார்ப்போன்னு இந்த நடுநிலையாளர்கள் மற்ற நாட்டை சார்ந்த போலீஸார் எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரே அலறல் சத்தம். அங்கே ஒரு மிருகம் காட்டுத்தனமாக கத்துது. அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஒத்துக்க ஒத்துக்க, நீ சிங்கன்னு ஒத்துக்க அப்படின்னு போட்டு அடிக்கிற சத்தம் கேட்குது. கிட்ட போய் பார்க்குறாங்க நம்ம இந்திய போலீஸ். நம்ம இந்திய போலீஸு அங்கே இருக்கக்கூடிய கரடியை, நீ சிங்கம்தான் ஒத்துக்க, நீ சிங்கம்தான் ஒத்துக்கன்னு அந்த கரடியை போட்டு அடிக்கிறாங்க. இதுதாங்க நம்ம நாட்டோடைய போலீஸோடைய லட்சணம். உண்மை குற்றவாளிகளை, திருடர்களை, வழிபறி கொள்ளையர்கள்லாம் விட்டுட்டு அப்பாவி பொதுமக்களை, ஒன்றும் தெரியாத ஏழை பாலைகளை கொண்டு போய் அடித்து அவர்களை தீவிரவாதியாக சித்தரித்து அவர்களை கூண்டில் ஏற்றி குற்றவாளியாக்கி அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய வேலையை நம்ம நாட்டோடைய போலீஸார்கள் ரொம்ப கச்சிதமாக செய்வாங்க. இதை விட நான் விரிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு தான் அந்த சாத்தான்குளத்தை சேர்ந்த அப்பாவி 2 மக்களை அழைத்து கொண்டு போய், அப்பாவையும் மகனையும் அழைத்து கொண்டு போய் அடித்தே கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கிறது. அப்போ நம்ம நாட்டு போலீஸை பொறுத்த வரைக்கும் உண்மை குற்றவாளியை விட்டுட்டு ஒன்றும் அறியாத அப்பாவி இழுத்து கொண்டு போய் அடித்து கொள்வதும், அவர்கள் மீது கொலைப்பழி சுமத்துவதும், அவருடைய வாழ்க்கையை நாசமாக்குவது தான் நம்முடைய நாட்டுடைய போலீஸ்காரருடைய வளமையாக இருக்குது. அதில் நல்ல போலீஸார்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள், அதில் போலீஸ் துறை உள்ளவங்க எல்லாருமே மக்கள் மீது கடுமையான ஒரு ஆத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. நம்ம டிஎன்டிஜே ஜமாத்துக்கும் இப்போ காவல்துறைக்கு என்ன ஒற்றுமை? அதாவது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே கொரோனாவில் இறந்தவங்கள எல்லா இஸ்லாமிய அமைப்பவர்களும் முன் போய் அவங்கள அடக்கம் செய்கிறாங்க. மற்ற மதத்தை சார்ந்தவர்கள்லாம் கொரோனா என்ற பேரை கேட்டாலே அலறி அடிச்சுட்டு ஓடக்கூடிய சமயத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை மனித நேயத்தோட அந்த உடல்களை கொண்டு போய் கண்ணியமான முறையில் அடக்கம் செய்கிறாங்க. இந்த செயலை பார்த்து மற்ற ஏனைய சமுதாயங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை வாழ்த்தி பேசுகிறாங்க. என்னதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பழி சுமத்தினாலும் இவர்கள் மனித நேயத்தோடு நடந்து கொள்கிறாங்களே அப்படின்ட்டு. மற்ற அமைப்புக்காரங்கள்லாம் மனசாட்சியோடு நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த டிஎன்டிஜே ஜமாத்து மட்டும் என்றைக்குமே விளம்பரம் தேடுறதில் ரொம்ப குறியாக இருப்பான். மற்றவங்க செய்த சாதனையை தன்னுடைய சாதனையாக காட்டக்கூடிய மிகப்பெரிய அயோக்கியர்கள் இந்த டிஎன்டிஜே ஜமாத். பாருங்கள், இவ்வளோ காலமாக எஸ்டிபி, தாமுக இவங்கெல்லாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களை அடக்கம் செய்கிறாங்க. திடீர்னு நேற்று ஒரு ஆம்புலன்ஸை போட்டு முன்னாடி 2 பேர் நிலாவில் போய் இறங்குற ஆம்ஸ்டாங் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறாங்க. என்னடான்னு கேட்டால் இவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை இவர்கள் காப்பாற்ற வந்துட்டாங்களாம். அடா பாவிகள், அவங்களுடைய அளப்பறைக்கு அளவே இல்லையா? அழகாக கேட்டார் நம்முடைய சோடா இஸ்மாயில், ஏன்பா உங்களுடைய மாவட்டங்களில் எத்தனை மாவட்டங்களில் எவ்வளோ ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறீங்க, எத்தனை கொரோனா பேஷண்ட்டுகளை கொண்டு போய் நீங்கள் அடக்கம் செஞ்சுருக்கிறீங்க, போன வருஷம் பொதுக்குழுவில் ஆம்புலன்ஸ் பராமரிப்புக்கு 35 லட்சம் கணக்கு காட்டிங்களே, அப்போ உங்களுடைய ஆம்புலன்ஸை கணக்கு காட்டுங்க, எத்தனை கொரோனா பேஷண்ட்டுகளை நீங்கள் அடக்கம் பண்ணியிருக்கீங்கன்னு டீட்டெயிலை வெளியிடுங்கப்பான்னு அழகாக கேட்டார். அந்த கருத்தை நானும் டிஎன்டிஜே சகோதரத்தில் கேட்குறேன். இப்படி இல்லாததை இருக்கிறது மாதிரி சித்தரித்து முழு பூசணிக்காக கொண்டு போய் சோத்தில் மறைக்கிறீங்களே, எப்படி கரடியை பிடிச்சிக்கிட்டு சிங்கம்னு ஒத்துக்கிட்டு சொல்லி போலீஸ்காரன் அடிக்கிறானோ
அதே மாதிரி தான் யாரோ ஒருவர் அடக்கம் செய்த உடல்களை நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லி தம்பட்டம் அடித்து பேர் வாங்கக்கூடிய ஒரு மட்டமான ஜமாத்து, மானங்கெட்ட ஒரு ஜமாத்து, அப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை மார்க்கம் என்ற பெயரால் செய்யக்கூடிய இந்த டிஎன்டிஜே ஜமாத், இவர்களை பார்த்து தான் நாம் கேட்குறோம். இவர்களுக்கும் இந்திய போலீஸுக்கும் மிகப்பெரிய வித்தியாசமே கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க, பிறர் செய்த சேவையை தங்களுடைய சேவையாக காட்டிக்கொள்வாங்க. அப்பாவி மக்கள் மீது பழியை போட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அதுதான் இந்த 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்ற அடிப்படையை நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய செய்திகளோடு அங்கே நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.